இங்க ஒரு அம்மா அவங்களோட பையன் இறந்தது தாங்க முடியாம ஒரு மந்திரவாதி கிட்ட போறாங்க. அவர் இவங்க கிட்ட அந்த பையனோட முடி, அவன் யூஸ் பண்ண ஒரு பொருள், அவன் போட்டிருந்த ஒரு Dress வேணும்னு சொல்றாரு. இவங்களும் அவன் எப்பவும் விளையாடுற கிளவுஸ் ஓகேவான்னு கேக்குறாங்க. அவர் எந்த பொம்மைனாலும் ஓகேன்னு சொல்றாரு. இவங்க அழுதுகிட்டே அவர்கிட்ட கண்டிப்பா அவன் திரும்பவும் வருவானான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு என்ன நம்புங்க, கண்டிப்பா அவன் வருவான்னு சொல்றாரு. இவங்க அவர் கேட்ட எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அவர் வந்து பாக்குறாங்க. அவர் ஒரு பெட்டியில அந்த பையன் மாதிரியே இருக்கிற ஒரு பொம்மையை செஞ்சு வைக்கிறாரு. அந்த பொம்மையில இவங்க கொடுத்த எல்லாத்தையுமே மாட்டி வச்சிருக்காரு. அம்மா அந்த பொம்மையை பார்த்ததும் இது ஒண்ணு என் பையன் மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்டோ இவ்வளவு கேவலமான பொம்மைக்கு நிறைய காசு கொடுத்துருக்கோன்னு அவர் திட்டிட்டு இருக்காரு. அவர் சிரிச்சுக்கிட்டே அதை தொட்டு பாருங்கன்னு அம்மா கிட்ட சொல்றாரு. அம்மாவும் தயங்கிக்கிட்டே அந்த பொம்மையை தொடுறாங்க. இவங்க தொட்டதும் அந்த பொம்மையோட பையன் மாதிரியே மாறுது. இவங்க ரொம்ப சந்தோஷமா இது என்னோட பையன் தான் சொல்லிக்கிட்டு அவனை ஆசையா தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. பட் உங்க ஹஸ்பண்டுக்கோ இவங்க அந்த பொம்மையை தூக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. மந்திரவாதிய ஹஸ்பண்ட் கிட்ட அந்த பொம்மையை தொட சொல்றாரு. இவனு தயங்கிக்கிட்டே அதோட கையை தொடுறான். உடனே அந்த பொம்மை அவங்களோட பையன் மாதிரி இவனோட கண்ணுக்கு தெரியுது. இவ இதை பார்த்து பயந்து அதோட கையை விட்டுறான். இவன் ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் குழந்தை நமக்கு வேணான்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறான். பட் அவங்க அதை கேட்காம மந்திரவாதி கிட்ட காசை கொடுத்துட்டு அந்த பொம்மையை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அவரு இந்த பொம்மையை எப்படி பாத்துக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு. உங்க பையன் வாழ்ந்த வீட்டுல தான் அந்த பையனோட ஆவி இருக்கு. இந்த பொம்மை வீட்டுக்குள்ளே இருந்தா மட்டும்தான் அந்த பொம்மை உங்களுக்கு பையனா தெரியும். பட் வெளியில போனா என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்கன்னு சொல்றாரு. அம்மாவும் அவங்க பையனை தூக்கிட்டே வெளியில போறாங்க. அவங்க வெளியில போனதும் அவங்க பையன் மறுபடியும் பொம்மையா மாறிடுறான். உடனே அம்மா வேமாவனை தூக்கிட்டு உள்ள வர்றாங்க. இப்ப அவன் திரும்பவும் பையனா மாறிடுறான். அப்புறம் அவரு ஒரு மணல் கடிகாரத்தை கொடுத்துட்டு இதுல 1 மணி நேரம் காட்டும், அவ்வளவு நேரம் தான் அந்த பையன் கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த டைம் முடிஞ்சதும் திரும்பவும் அவனை அந்த பெட்டிக்குள்ள வச்சிடணும். அடுத்த நாள் தான் அவனை வெளியில எடுக்கணும்னு சொல்றாரு. அப்ப ஹஸ்பண்டோ ரொம்ப நேரம் அவன் கூடவே இருந்தா என்ன ஆகும்னு கேக்குறாரு. அதுக்கு அவரு இதுவும் ஒரு போதை தான், ரொம்ப நேரம் இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா நீங்க எது உண்மைங்கிறதே மறந்துடுவீங்க. இந்த பொம்மை தான் உங்களுக்கு உண்மையா தெரியும். ரொம்ப நேரம் இது கூடவே இருந்தா இது டச் பண்ணாம இருந்தாலும் அந்த பொம்மை உங்களுக்கு பையனா தான் தெரியும். நீங்க அந்த பையனுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டையும் அவன் எப்படி இருந்தாங்கிற எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க. என்னைய பார்த்தது கூட நீங்க மறந்துடுவீங்கன்னு சொல்றாரு. ஹஸ்பண்டும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவரு நான் ஆல்ரெடி உங்களை வார்ன் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அது என்னோட பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா எப்பவுமே அந்த பையன் கூடவே விளையாடிட்டு இருக்காங்க. அந்த டைம் முடிஞ்சாலும் அவனை திரும்பவும் அந்த பாக்ஸ்ல வைக்கிறதே இல்ல. கடைசியில் அவர் சொன்ன மாதிரியே அந்த பையனை டச் பண்ணாலும் அம்மாவோட கண்ணுக்கு அந்த பையன் இருக்கிற மாதிரியே தோணுது. அவங்க அந்த பையனுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டையும் இந்த மாதிரி ஒரு பொம்மை வாங்கினதையே மறந்துட்டாங்க. ஹஸ்பண்டும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. பட் அவங்க ரொம்ப கோவமா இவன் கூட சண்டை போட்டு அந்த மணல் கடிகாரத்தையே உடைச்சிடுறாங்க. அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு இவங்க எந்த ஒரு வேலையும் பார்க்காம அந்த பையனை பார்த்துக்கிட்டே சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. இவங்க எந்த வேலையும் செய்யாத பார்த்துட்டு இவன் அவங்க கிட்ட வந்து பேசுறான். அவங்க அவனை கண்டுக்காம அந்த பையனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டே தான் இருக்காங்க. இவன் அவங்க கிட்ட நம்ம பையன் இறந்தப்போ நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நம்ம லைஃப் எவ்வளவு கஷ்டமா மாறும்னு எனக்கு தெரியும். நாம தான் ஸ்ட்ராங்கா இருந்து அதுல இருந்து வெளியில வரணும். நீ சரியாகிற வரைக்கும் நான் ஸ்ட்ராங்கா இருந்து உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்னேன். பட் நான் நினைச்ச மாதிரி அப்படி நடக்கல. நான் தான் ரொம்ப வீக் ஆயிட்டேன். உனக்கு நான் தேவைப்படுறதை விட எனக்கு நீ அதிகமா தேவைப்படுற. உனக்கு இப்ப யார் முக்கியம்னு சொல்லுன்னு கேக்குறான். அவனோட ஒய்ஃபுக்கோ நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லாம யார் இறந்ததுன்னு கேக்குறா. இதை கேட்டவே ரொம்ப கோவமா அந்த பொம்மைய பாக்ஸ்ல வைன்னு கத்துறான். அவளோ அவன் என் குழந்தை, நான் அவனை பாக்ஸ்ல வைக்க மாட்டேன், அவன் ஒன்னும் பொம்மை இல்லைன்னு சொல்றா. இதை கேட்டவே ரொம்ப கோவமா கத்திக்கிட்டு அவட கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வெளியில கூட்டிட்டு வர்றான். அவ வெளியில வந்ததும் இப்ப பாரு உன் கையில இருக்கிறது என்னன்னு உனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டே இவளை பாக்குறான். பார்த்தா அவனோட கையில அவட ஒய்ஃப் மாதிரியே இருக்கிற பொம்மை இருக்கு. இவனால இதை நம்ப முடியாம அந்த பொம்மையை கீழே போட்டுறான். அப்பதான் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே ஞாபகம் வருது. இவனோட ஒய்ஃப் எப்பவும் அந்த பொம்மை கூட இருக்கதால இவன் அந்த பொம்மையை அவ கண்டுபிடிக்காத மாதிரி ஒளிச்சு வச்சிருக்கான். இப்ப இவளால அவனோட பையன் இல்லாம இருக்க முடியல. அதனால அவ சூசைட் பண்ணி இறந்துடுறா. அவ இறந்தது தாங்க முடியாம இவனும் அந்த மந்திரவாதி கிட்ட போயிருக்கான். மந்திரவாதியும் அவளோட ட்ரெஸ் அவளோட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவள மாதிரியே ஒரு பொம்மை செஞ்சு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் இவனுக்கு இப்ப ஞாபகம் வந்ததும் இவன் அந்த பொம்மையை பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அழுகுறான். அப்புறம் திரும்பவும் அவன் அந்த பொம்மையை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போறான். இப்ப அவ உயிரோட இருக்க மாதிரி அவனுக்கு தெரியுது. இவன் அவகிட்ட சாரி கேட்டுட்டு இனிமேல் நான் இப்படி உங்க கூட சண்டை போட மாட்டேன்னு அழுதுகிட்டே அவளை ஹக் பண்ணிக்கிறான். அப்ப இவளுக்காக கொடுத்த இன்னொரு மணல் கடிகாரத்திலையும் டைம் முடிஞ்சிச்சுன்னு காட்டுது. இவனும் அவளை பாக்ஸ்ல வைக்காம அவ கூடவே தான் இருந்திருக்கான். அதனாலதான் இவன் நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டான்.